யார் நீ? நீங்க யாரு? இந்த வீட்டு முதலாளி. முதலாளியா? ஆமா. அஸ்வின் சாரோட தம்பியா? ஆமா. ஃபாரின்ல படிக்க போயிருக்கிறதா சொன்னாரு, அது நீங்க தானா? ஆமா. நீ யாரு? என் பேரு முனிங்க. இங்க என்ன பண்ற? அது வந்து நான் யாரா நீ? யாரு சொல்றா? என் பேரு முனிங்க. எந்த முனி? நாத முனிங்க. நாத முனினா ஊட்டி இருக்கிற வீட்ல எல்லாம் புகுந்துருவியா? சொல்றா. சார் இந்த ஏரியாவிலே பெரிய ஆளு. ஸ்டேஷன்ல வேண்டான்னு சொன்னதுனாலதான் இந்த இடத்துல வச்சு அடி வாங்காம தப்பிச்சிட்ட. இதே ஸ்டேஷன்ல இருந்திருந்தா ஆளாளுக்கு அடிச்சதுல உன் மூஞ்சியே வீங்கி போயிருக்கும். ராஜேஷ், தேவா அண்ணா, இவன் கிட்ட இருந்து வாங்கின ஐட்டத்தை சார் கிட்ட கொண்டு வந்து காட்டு. சரிண்ணா. போ. தேவநாராயணன் சொன்னது இவரதானா? ஆமா. சின்ன தம்பி இல்லைங்களா? ஆமா. அன்னைக்கு நீங்க பார்த்தது நடு தம்பி. இவன் தான் சின்னவன். இவர் என்ன பண்றாரு? ஃபாரின்ல படிக்கிறான். இன்னும் படிப்பு முடிக்கலையா? அப்படி என்ன படிப்பு? அவன் பிஹெச்டி பண்றான் கேனிபால்ஸை பத்தி. கேனிபால்ஸா? ஆமா. அப்படின்னா ஏதோ கேள்விப்பட்டன. கேனிபால்ஸ் மனுஷன் திங்கறத பத்தின சப்ஜெக்ட். மனுஷன் திங்கிறதா? அப்பப்பா, நம்ம நாட்டுல அந்த மாதிரி ஆளுங்க இருந்தா என்ன ஆகுறது? இருக்காங்க சார். அண்ணா வந்தாங்க. இருக்காங்களா? நம்ம நாட்டிலையா? நம்ம ஊர்ல கூட இருக்காங்க சார். எனக்கு அதுல எல்லாம் நம்பிக்கை இல்லை. டேய், போய் வேலையை பாரு. சொல்ல முடியாது சார். இருந்துட்டா என்ன பண்ணுவீங்க? டேய், என்னடா இது? சொல்றா. இத பார்த்தா குழந்தைங்க விளையாடுற பிளாஸ்டிக் கன்ல போடுற குண்டு மாதிரி இருக்கு. ஆமா சார், இது அதுதான். டேய் விளக்கண்ண, இத வேலை மெனக்கட்டு கொண்டு வந்து புதைச்சி வைப்பியா? சொல்லுடா, என்ன இது? சொல்றா. அது வந்து அது சொல்றா. சொல்றா. அப்படியே கழுத்து எலும்பு உடைச்சிருவேன். சொல்றா. மைக்ரோ கேப்சூல். என்னடா அது? சொல்றா. பிளட் ஓசிஸ் மைக்ரோ கேப்சூல். அப்படின்னா சொல்றா. சொல்லு. அது ஒரு விதமான விஷ நிரப்பப்பட்ட மாத்திரைங்க. இத வச்சுக்கிட்டு என்னடா பண்ணுவீங்க? சொல்றா. இந்த டேப்லெட்டை தண்ணி தொட்டிக்குள்ள போறது மட்டும்தான் என் வேலை. அதுக்கப்புறம் நடக்கப்புற விஷயம் எதுவுமே எனக்கு தெரியாது. யார் இந்த விஷயத்தை பண்ண சொன்னது? சொல்லு. சொல்றேன் சார். சந்திரா சார். சந்திராங்கிறது உங்க தம்பி தானே? ஆமா. அவரை இங்க வர சொல்லுங்க. சந்திரா சார், நீங்களா? ஆமா மேடம். என்ன முகலா ரத்தம்? அது வந்துருச்சா?
இப்ப போயிருச்சா மேடம்? போயிடுச்சு. ஆனா ஏன் முகத்துல ரத்தமா வந்தது? அது முகத்துல வரல, பின்ன வேர்வையில வருது. வியர்வையில ரத்தமா வருதா? ஆமா மேடம், 3 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வேர்வையில ரத்தம் வருது. ஏன் அப்படி வருது? அதை ஏன் கேக்குறீங்க? நான் என் தம்பி கூட கிழக்காசிய காடுகள்ல, பயங்கரமான காடுகள்ல டூர் போயிருந்தேன். கேண்டி பால்ஸ் பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? மனுஷனை சாப்பிடுற மனுஷங்க. முகத்துல மூக்குக்கு நேரா இப்படி பெரிய வளையம் மாட்டியிருப்பாங்க. பொம்பளை மாதிரி இழுத்து இழுத்து பேசிக்கிறாங்க. அவங்க என்னென்ன சாப்பிடுறாங்கன்னு பேசுறத பத்தி கேட்டா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஒருத்தன் எனக்கு இடுப்பெலும்புன்னா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றான். இன்னொருத்தன் நான் எதுவுமே கேட்கல, தோள்பட்டை எலும்பு சூப்பரா இருக்குன்னு சொல்றான். நிஜமாவே அவங்க இன்ட்ரெஸ்டிங்கா இருக்காங்க. அவங்க உங்களை ஒண்ணும் பண்ணலையா? அப்படி அவங்க பாக்குறவங்களை எல்லாம் சாப்பிடுறவங்க கிடையாது. பின்ன செலக்ட் பண்ணி தான் மனுஷ கறியை சாப்பிடுறாங்க. ஓ அப்படியா? ஆமா, அவங்களுக்குன்னு சில ஸ்மெல்ஸ் இருக்கு. அந்த ஸ்மெல் இருக்க மனுஷ உடம்பத்தான் அவங்க செலக்ட் பண்ணி சாப்பிடுறாங்க. ஓஹோ. அதே மாதிரி மனுஷனை சாகடிச்சு அதுக்கப்புறம் அவங்க சாப்பிடுறதையும் அவங்க விரும்புறதில்ல. ஏ? உயிரோட இருக்கும்போதே ஒரு இடத்துல கட்டி வச்சு அதை சுட்டு சாப்பிடுறது தான் அவங்க விரும்புறாங்க. அப்படியா? ஆமா, நாம சுட சுட சாப்பாட்டை விரும்புற மாதிரின்னே வச்சுக்கோங்களேன். அடேங்கப்பா, கேக்குறதுக்கே பயங்கரமா இருக்குல்ல? இல்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. இதெல்லாம் உங்க தம்பி கூட ரிசர்ச் போகும்போது நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஆமா. உங்க தம்பி ஏன் இத பத்தி எல்லாம் ரிசர்ச் பண்றாரு? இந்தியாவுல அந்த மாதிரியான நரமாமிசம் சாப்பிடுறவங்க இருக்காங்கன்னு ஒரு ரிசர்ச்ல க்ளூ கிடைச்சதாம். அதனால அத பத்தி அவன் PhD பண்றான். ஓ. அந்த ரிசர்ச்க்கு போனதுக்கும் உங்களுக்கு ரத்த வேர்வை வரதுக்கும் என்ன சம்பந்தம்? அங்க ஏதோ விஷப்பூச்சி என்ன கடிச்சிருக்குன்னு நான் சந்தேகப்படுறேன். டாக்டர் கிட்ட காட்டுனீங்களா? காட்டினேன். பயங்கரமான வைரஸ் அட்டாக்னு கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சுக்க பிளட் சாம்பிள பாம்பேல இருக்க லேபுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ரிப்போர்ட்ஸ் வரணும். அது வர வரைக்கும் இந்த ரத்த வேர்வை வந்துகிட்டே தான் இருக்குமா? ஆமா, எவ்ரி 3 hours செக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓஹோ. உங்களுக்கு ஏதாவது வலி இருக்கா? அதெல்லாம் இல்ல. அதெல்லாம் சரி. இந்த விஷயம் பேசுறதுக்காகனா நீங்க நேரா மெயின் கேட் வழியா உள்ள வந்திருக்கலாமே. ஏன் எனக்கே தெரியாம பெட்ரூம்குள்ள வந்து ரகசியமா ஒளிஞ்சிட்டு இருக்கீங்க? உங்க காலனி வாட்ச்மேன் என்ன 2 நாளா அலைய விடுறான். அலைய விடுறானா? ஆமா, நான் காலையில வந்தா மேடம் புறப்படுற டைம் ஈவினிங் வாங்கன்றான். ஈவினிங் வந்தா இப்ப மேடமை பார்க்க முடியாது, காலையில வாங்குறான். அதான் அவனுக்கு தெரியாம பின்பக்கமா எகிரி குதிச்சு உள்ள வந்துட்டேன். நான் கொஞ்சம் பிரைவசி எதிர்பார்க்குற ஆளு. அதனால அவங்கிட்ட யார் வந்தாலும் அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கேன். நீங்க ஃபோன் பண்ணிருக்கலாமே. உங்க கிளினிக்ல போய் நம்பர் கலெக்ட் பண்ண 2 நம்பர் கொடுத்தாங்க. 2ல 1 சுவிட்ச் ஆஃப், இன்னொன்னு நாட் ரீச்சபிள். என்கிட்ட 3 செல்போன்ஸ் இருக்கு. உங்க பேட் லக் 2 ஃபோன்ஸுமே ஒர்க் பண்ணல. நான் உங்களை இவ்ளோ தீவிரமா ஏன் தேடுறேன் தெரியுமா? முதல்ல அதை சொல்லுங்க. நீங்க நர்ஸா வேலை பார்க்குற ஹாஸ்பிட்டல்ல எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்னது? நான் உங்க மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆன மாதிரி ஒரு இடத்துல பொய் சொல்லணும். முடியுமா? நல்லா இருக்கிற நீங்க ஏன் மென்டல் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுற மாதிரி நான் பொய் சொல்லணும்? நீங்க எங்க குடும்பத்துக்கு வேண்டியவங்க தானே? ஆமா. அப்படின்னா இந்த ஹெல்ப்பை எனக்காக செய்யணும். ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். ஓகே ஓகே செய்றேன். ப்ளீஸ் அழாதீங்க. தேங்க்யூ சிஸ்டர். சரி, யார்கிட்ட போய் சொல்லணும்? என்னோட லவ்வர் உங்களுக்கு ஃபோன் பண்ணுவா. எனக்கு மென்டல் முத்தன பொசிஷன், கூடிய சீக்கிரம் நான் செத்துருவேன்னு பொய் சொல்லணும். ஐயோ, அது தப்பில்லையா? என்ன தப்பு சிஸ்டர்?
டாக்டர் கிட்ட வந்து கன்சல்ட் பண்ணாம நான் அப்படி சொல்றது தப்பில்லையா? உங்க ஹாஸ்பிட்டல் பேர் கெடாம நீங்க தான் மேனேஜ் பண்ணி என் லவர் கிட்ட நான் செத்து போயிடுவேன்னு தகவலை தெரியப்படுத்தணும். ப்ளீஸ். எதுக்காக இப்போ உங்க லவர் கிட்ட நான் பொய் சொல்லணும்னு சொல்றீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அவளுக்கு நான் உயிர். ஆனா எனக்கு வந்திருக்க இந்த ரத்த வேர்வை வியாதிக்கு மருந்து இல்லாம தேடிக்கிட்டு இருக்கோம். அதுக்குள்ள ஏன் உங்க லவர் கிட்ட பொய் சொல்லணும்னு சொல்றீங்க? எனக்கு நான் பொழப்பன்னு நம்பிக்கை இல்லை. அவளை மென்டலி ப்ரிப்பேர் பண்ணி விட்டுட்டா அவ வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டாவது சந்தோஷமா இருக்கட்டும் சிஸ்டர். ப்ளீஸ். குட் மார்னிங் அங்கிள். என்ன வேணும்? எங்க மொட்டை மாடியில காய வச்சிருந்த டி-ஷர்ட் காத்துல பறந்து வந்து உங்க மொட்டை மாடியில விழுந்துருச்சு. எடுக்கணும். கிளிப் போடலையா? இல்ல. அந்த அளவுக்கு? ஐயோ அங்கிள், காமன் சென்ஸ் இல்லையா? காத்துல பறக்குதுன்னு ஞானம் வேணாமா? இதானே கேட்க போறீங்க? ஆமா. இதெல்லாம் எங்க வீட்ல கேட்டதுனால தான் நான் ஹாஸ்டல்ல வந்து தங்கி இருக்கேன். விட்டுடுங்க அங்கிள், துணி எடுத்துட்டு போயிடுறேன் ப்ளீஸ். போ போய் எடுத்துக்க. நீ டிஃபன் சாப்பிடவே மாட்டியா? சாப்பிடுறேன். எனக்கு ஆபீஸ்க்கு டைம் ஆகுது, சீக்கிரம் வந்து சாப்பிடு. ம். என்ன டிஃபன் அங்கிள்? உப்மா. அதான் பயப்படுறா. என்ன பயம்? அன்னைக்கு நீங்க பண்ண உப்மா சாப்பிட்டுட்டு நாங்க 2 பேரும் 1 மணி நேரம் பேசிக்கவே இல்ல. ஏன்? வாய் ஒட்டிக்கிச்சு. ஏய் சும்மா இருடி. அப்பா நீங்க போயிட்டு வாங்க, நான் சாப்பிடுறேன். பாரு, இன்னொரு வாட்டி உன் துணி வந்து மொட்டை மாடியில விழுந்ததுன்னா இருக்காது. கதவை சாத்திக்க. சரிப்பா. ஏய் ஏண்டி எங்க அப்பாவை இப்படி பண்ற? சும்மாதான் மறந்து போயிட்டாருல. பா, என்னடி? அம்சமா ஒரு ஸ்மெல் அடிக்குது. என்ன ஸ்ப்ரே யூஸ் பண்ற? ஏய் வாயை மூடு, போய் உன் துணியை எடுத்துட்டு வா. ம். பொண்ணு அம்சமா தான் இருக்கா. மேட்ரு முடிச்சிட வேண்டியதுதான். The mobile number you have dialed is currently not reachable. ச்சே. யாரு சந்திராவா அப்படி சொன்னது? ஆமா சார். ஏய், அவன் வந்து இந்த டேப்லெட்டுக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லட்டும். அப்ப வச்சுக்கிறவன. இவன் மேல எதுக்கு கோவப்படுறீங்க சார்? அதனால ஒரு யூஸும் இல்ல. சந்திரா வந்துட்டோம். வரட்டும் வரட்டும். அண்ணா என்னடா பணம் இருந்தா கொடுண்ணா. இந்த அப்படி அண்ணா ஒரு 100 ரூபா கொடுண்ணா. கொஞ்சம் இருடா வரேன். எங்க கிளம்பிட்ட? சென்னையில ஒரு பொண்ணு கிட்ட இன்டர்வியூ, அதுக்கு போறேன். எப்போ வருவ? எவ்வளோ சீக்கிரம் வர முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்துடுவேன். அப்போ அந்த ரிசர்ச்சை சீக்கிரமா முடிச்சிருவ இல்லையா? ஆமா. இதில் 200 இருக்கு, வச்சுக்க. சரிண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ம். வரேண்ணே. ஆபத்தான இடத்துக்கெல்லாம் போகாது. ஓகேண்ணே. சரிண்ணே. இங்க இவ்ளோ சீரியஸா சந்திரா விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. இவன் என்ன ஏதுன்னு ஒரு வார்த்தை கேட்டானா பாத்தீங்களா? அவன் பிரச்சனை வேற மாதிரி இருக்கு. என்ன அது? அவன் எடுத்துக்கிட்ட கேனிபால் சப்ஜெக்ட்ல ஒரு கேனிபால் ஆளு நம்ம நாட்டில் இருக்காங்களா? நம்ம நாட்டிலையா? ஆமா, அதுவும் நம்ம சவுத்தில் இருக்காங்களா? அவன் அது யாருன்னு தேடிக்கிட்டு இருக்கான். ஓஹோ, அப்பா ஜாக்கிரதையா இருக்கணும்ப்பா. சந்திரா வந்துட்டான் போல இருக்கு.